அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரஷ்ய எண்ணெய் கிடங்கில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலால் பாரிய தீ விபத்து. ரஷ்யாவின் தெற்கு பகுதியான கிராஸ்னோடர் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்கொன்றில் வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் சிதறிய பாகங்கள் வீழ்ந்ததால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. போல்காட பகுதியில் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பகுதியையும் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தையும் இணைக்கும் உள்ளூர் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அண்மைய நாட்களாக உக்ரைன் தொடர்ச்சியாக ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கி வருவதால் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கிராஸ்னோடரில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருவதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் மாஸ்கோவுக்கு வடகிழக்கே உள்ள ஜாரோஸ்லாவ் பிராந்தியத்தில் ரைபின்ஸ்க் நகரில் உள்ள எரிபொருள் கிடங்கில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. எரிந்த சாம்பல் துகள்கள் காற்றில் பரவினாலும் அவை சுற்றுச்சூழலுக்கோ அல்லது விவசாயத்திற்கோ பாதிப்பை ஏற்படுத்தாதென ஆளுநர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் வோல்கா நதியில் உள்ள ட்ரைபின்ஸ்க் நீர்த்தேக்கம் மாசுபடுவதை தடுக்க முன்னெச்சரிக்கையாக மிதக்கும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே இரவில் மட்டும் உக்ரைனின் 172 ட்ரோன்களை தங்களின் வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் உக்ரைனின் பல்வேறுபட்ட நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக நம்பப்படுகின்றது. கனடாவில் சுற்றுலா சென்ற இடத்தில் துயர சம்பவம். மின்கசிவால் 12 மாணவர்கள் படுகாயம். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற வாட்டர் பார்க் ஒன்றிற்கு சுற்றுலா சென்ற பள்ளி மாணவர்கள் மின்சார கசிவு காரணமாக விபத்துக்குள்ளானதில் 12 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிலிலாக் பகுதிக்கு அருகில் உள்ள கல்டேஸ் லேக் வாட்டர் பார்க் என்ற பொழுதுபோக்கு பூங்காவுக்கு மினிகாடா நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்றிருந்தார்கள். அங்கொரு விளையாட்டுப் பகுதிக்கு செல்வதற்காக மாணவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பூங்காவின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்ட்ரூ ஸ்பின்னர் கருத்து வெளியிடுகையில், இந்த விபத்து மின்சார கோளாறு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது எனவும், காயமடைந்த குழந்தைகள் யாரும் விபத்து நடந்த நேரத்தில் தண்ணீருக்குள்ளோ அல்லது எந்தவொரு விளையாட்டு சாதனங்களின் மீதோ இருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆரம்பகட்ட தகவல்களின்படி வரிசையில் நின்று கொண்டிருந்த குழந்தைகள் அங்கிருந்த இரும்பு தடுப்பு கம்பியை தொட்டபோது இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் மிகவும் வருத்தமளிப்பதாக கூறிய அவர், விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக வாட்டர் பார்க் அடுத்த 48 மணி நேரத்திற்கு முழுமையாக மூடப்படும் என்றும் அறிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மிகப்பெரிய வாட்டர் பார்க்காக கருதப்படும் இந்த பூங்கா திங்கட்கிழமையன்று பொதுமக்களுக்கு மூடப்பட்டிருந்தாலும் பள்ளி குழந்தைகளின் சுற்றுலாவுக்காக மட்டும் பிரத்யேகமாக முன்பதிவு செய்யப்பட்டு இயங்கிய போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய 2 வல்லரசு நாடுகளின் சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் ஒரே நாளில் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனிப்போர் காலத்தின் மிகப்பெரிய பின்னணியை கொண்டிருந்த இந்த 2 விமானங்களும் ஒரே நாளில் எதிர்பாராத விபத்தில் சிக்கி அழிந்துள்ளது. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான B-52 போர் விமானம் கலிபோர்னியாவின் மோஜாவே பாலைவனத்தில் உள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்திலிருந்து திங்கட்கிழமை புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே வீழ்ந்து நொறுங்கியது. இந்த போர் விமானத்தில் பயணம் செய்த 8 பேரும் பரிதாபகரமாக உயிரிழந்தார்கள். ஏறக்குறைய 8 என்ஜின்களை கொண்ட இந்த போர் விமானம் அணு ஆயுதங்கள் மற்றும் சாதாரண குண்டுகள் என அனைத்தையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டது. வழக்கமான சோதனையின் பயணத்திற்காக புறப்பட்ட போது விமானம் ஓடுபாதையிலேயே விழுந்து விபத்துக்குள்ளானதாக விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க விமானப்படையின் குண்டுவீச்சு விமானம் விபத்துக்குள்ளான அதே நாளில் ரஷ்யாவின் குண்டுவீச்சு விமானமான Tu-22M3 பயிற்சியின் போது பாரிய விபத்துக்குள்ளாகியுள்ளது. சைபீரியாவின் இர்குட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள இந்த விமான விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், விமானத்தில் பயணித்த அனைவரும் பத்திரமாக வெளியேறிவிட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் Tu-22M3 போர் விமானம் அங்காரா நதிக்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் தலைகுப்புற விழுந்து விபத்துக்குள்ளான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஒரே நேரத்தில் அமெரிக்கா, ரஷ்யா 2 நாடுகளின் சக்தி வாய்ந்த விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கியுள்ளமை உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கிங்காய் மாகாணத்தின் ஹைஷி மாவட்டத்தில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சீன நிலநடுக்க நெட்வொர்க் மையத்தின் தகவலின்படி இந்த நிலநடுக்கம் தரைமட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது.
நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் தொடர்பான எந்தவொரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஈரான் மீண்டும் அணு ஆயுதத்தை உருவாக்கவோ வாங்கவோ முயன்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்க இடையிலான அமைதி ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டியுள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இரு நாடுகளுக்கும் இடையான இறுதி ஒப்பந்தம் எதிர்வரும் 19ஆம் தேதியன்று சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதுதான் தனது முக்கிய நோக்கம் என்றும் அதற்காகவே தான் இதில் தலையிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டதாகவும் குறிப்பிட்ட ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு நல்ல உறவு இருக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்க இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான 14 அம்ச கோரிக்கைகள் தற்போது வெளியாகியுள்ளது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துதல், ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டோம் மற்றும் அதன் இறையாண்மையை மதிப்போம் என அமெரிக்கா உறுதியளிப்பது, ஈரான் துறைமுகங்களுக்கு எதிரான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை 30 நாட்களுக்குள் முழுமையாக விலக்கிக் கொள்வது, ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவது, ஈரான் ஏற்பாடுகளின் கீழ் 30 நாட்களுக்குள் கார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, ஈரானின் எண்ணெய் பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் மற்றும் அது தொடர்புடைய ஏற்றுமதிகள் மீதான தடைகளை நிறுத்தி வைப்பது, எரிபொருள் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருவாயை ஈரான் முழுமையாக பயன்படுத்த அனுமதிப்பது, ஈரானுக்காக குறைந்தபட்சம் $30,000 கோடி மதிப்பிலான மறுசீரமைப்பு திட்டங்களை வழங்க அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உறுதியளிப்பது, அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் விரிவான தடைகள் நீக்கம் குறித்து இறுதி ஒப்பந்தத்தை எட்ட 60 நாட்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யப் போவதில்லை என்ற ஈரானின் புதுப்பிக்கப்பட்ட உறுதிப்பாடு, பேச்சுவார்த்தை நடைபெறும் காலத்தில் பிராந்தியத்தில் இராணுவ குவிப்பை அதிகரிக்க மாட்டோம் மற்றும் புதிய தடைகளை விதிக்க மாட்டோம் என அமெரிக்கா உறுதியளிப்பது, பேச்சுவார்த்தை காலத்தில் ஈரானின் முடக்கப்பட்ட $2,400 நிதியை விடுவிப்பது, இதில் பாதி தொகையை பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே வழங்குவதெனவும் கூறப்படுகின்றது. ஒப்பந்தம் முறையாக செயல்படுவதை கண்காணிக்க மேற்பார்வை வழிமுறை ஒன்றை உருவாக்குவது, ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானத்தின் மூலம் இறுதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் பெறுவது, ஈரானின் முடக்கப்பட்ட நிதி விடுவிப்பு, எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடை மற்றும் கடல்வெளி முற்றுகை விலக்கு ஆகிய 3 அம்சங்கள் நிறைவேறும் வரை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்படாது என ஈரான் முக்கிய நிபந்தனையை விதித்துள்ளது. அதேபோல ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களுக்கான ஆதரவு ஆகியவை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இருந்து விலக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது செய்தி வெளியாகியுள்ளது. காசாவை தொடர்ந்து லெபனானின் சில பகுதிகளை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளி அமைப்புக்கும் நீண்ட நாட்களாகவே மோதல் நிலவி வருகின்றது. இதற்கு முன்னர் பல்வேறு முறை இந்த இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அதோடு ஹிஸ்புல்லா அமைப்பை காரணம் காட்டி இதற்கு முன்னர் லெபனான் மீது இஸ்ரேல் முழு அளவிலான போரை மேற்கொண்டு அந்நாட்டின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த சூழ்நிலையில் லெபனானில் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை அனுப்பி பல்வேறுபட்ட பகுதிகளில் நேரடி மோதலில் ஹிஸ்புல்லாக்களுடன் ஈடுபட்ட சூழ்நிலையில் லெபனானில் சுமார் 570 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த படைகளை திரும்பப் பெற வேண்டுமென லெபனான் அரசு கூறிவரும் நிலையில் அந்த பகுதியில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளமை அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் தொடர்பில் சிக்கலான ஒரு நிலைமையையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் போர் ஜூன் 15 அன்று முடிவுக்கு வந்திருப்பதாக ஈரான் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் லெபனான் மண்ணில் இஸ்ரேலின் எந்தவொரு தாக்குதலும் மற்றும் அதன் துருப்புக்களின் பிரசன்னமும் அந்த ஒப்பந்தத்தின் மீறலாகும் என்றும் அது மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து முனைகளிலும் போர் முடிவுக்கு வந்துவிட்டது என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அதிகாரபூர்வமாக இன்றைய தினம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. G7 உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது தலைமைத்துவம் இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற நாடே இருந்திருக்காதென தெரிவித்துள்ளதோடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பகிரங்கமாக கடுமையாக விமர்சித்துள்ளார். கத்தார் அமீர் ஷேக் தமீம் பிஹ்மத் அல்தானியுடன் இணைந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே ட்ரம்ப் இந்த தகவல்களை பகிர்ந்துள்ளார். அமெரிக்கா இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருந்திருக்காதென்றும் தான் செய்த காரியங்களை செய்வதற்கு வேறு எந்த ஒரு அதிபரும் தயாராக இல்லாததால் தான் இல்லாவிட்டாலும் இஸ்ரேல் நீடித்திருக்காது என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் இந்த விவகாரங்களில் தலையிடாமல் இருந்திருந்தால் இஸ்ரேல் நீண்ட காலத்துக்கு முன்பே குண்டுவெடிப்புகளால் முற்றாக வெடித்து சிதறியிருக்கும் என்றும்
அவர் தன்னுடைய உரையில் கூறியிருப்பது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பதிலாக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளார்கள். இந்த முக்கிய நகர்வு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்காக உலகளாவிய முயற்சிகளில் ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகின்றது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.